ஹலோ கைஸ், இன்னைக்கு எபிசோட பார்த்த உடனே எல்லாரும் ஏசியில் குழு குழுன்னு இருக்கிற மாதிரியே இருப்பீங்களே, மாயா தான் டைட்டில் வின்னர் போங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான எபிசோடு அமைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன ரீசன், அது மட்டும் இல்லாமல் விச்சுமாவை ஏன் எவிக் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அது தவிர்த்து இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான எபிசோட பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு நோட்டை எடுத்து, ஒரு பேனா எடுத்து ஏதாவது பாயிண்ட் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா ஒரு பாயிண்ட் வெங்காயமும் வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு எபிசோடு அவ்வளோ டம்மியாக இருந்துச்சு. அதுவும் 14th வீக்கோட எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுருக்கானுங்க நம்ம பசங்கள்லாம் வெளியில் இருந்துக்கிட்டு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதானா ஒன்றத்தை பண்ணி வைப்போம், பார்க்கறதுக்கு தான் ஆள் இருக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி 1.5 மணி நேரம் எபிசோடாக போட்டு அறு என்று அறுக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். அதை தவிர்த்து இன்றைக்கி எபிசோடில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக நடந்தது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செம மொக்கையாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவுக்கு அந்த பணப்பொட்டி மேலே ஆசைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சார், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார், நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒரு டீல் போட்டுக்கிட்டோம் சார், வாட் இஸ் யுவர்ஸ் தட் இஸ் ஆல்சோ மை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்லாம் வேறு சொன்னாங்க. எது உன்னோடையதோ அதுவும் என்னோடையது தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் பூர்ணிமா அவர்களும் மாயா அவர்களும் க்ளீன்டாக ஒரு பிளான் போட்டு 2 பேரும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பூர்ணிமா வெளியே, மாயா உள்ள, அதுவும் 16 லட்சத்தோட ப்ரொமோஷனுக்காகவும் பிஆருக்காகவும் அப்படி அடித்து ஒரு 5 லட்சத்தை தெருக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாயா தாங்க டைட்டில் வின்னர். ஆல்ரெடி அதுக்கு தான் பிளானை போட்டு பல விஷயங்களை பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடும் அமைஞ்சிருந்தது. அண்ட் அர்ச்சனா எந்திரிச்சு நிற்கும் போது பார்த்திங்களா, அரங்க அதிர பயங்கரமான கைத்தட்டல்கள்லாம் கொட்டி குவிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அர்ச்சனாவை பார்க்கும்போது. ஏன்னா ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட கொஞ்சம் அடக்கி வாசிங்கடா, எங்களுக்கெல்லாம் எதிராக அந்த பொண்ணு செயல்படுதுடா, அந்த பொண்ணுக்கு எப்படா நாங்கள் கப்பா கொடுப்போம், அது சொல்லப்போனால் எங்களுக்கு எதிரி மாறுறா அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கமல் சாரோட மைண்ட் வாய்ஸு, அந்த பக்கம் பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸு. ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோடு ஆரம்பித்து முடிக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா விஷ்ணு புழக்கப்பட்டார். அவர் பச்சோந்தி மாதிரி அப்படி இப்படி மாற்றப்பட்டார், பேசுகிறாரு. பெருசாக இந்த ஷோவுக்காக பெருசாக பண்ணல. ஆஸ் ஏ கேமரா ஓகே, ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங்காக அவர் பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு பெரிய பெரிய அப்ரிஷியேட்லாம் கிடச்சிது. அதே மாதிரி மாயாவுக்கும் கிடச்சிது. என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் விரும்பும் சில விஷயங்களை இந்த கண்டஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ச்சனாவுக்கு ஒரு பாதி பேரும், இந்த பக்கம் நம்ம யார் அவங்க பேர் மாயாவுக்கு பாதி பேரும். சொல்லப்போனால் விஷ்ணு, மணிச்சந்திரா, தினேஷ் 3 பேர் சேர்ந்து சொன்னது அர்ச்சனாவை நல்லா பண்ணுறாங்க, வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் சைன்சப், மாயாவுக்கு சைன்சப் விசித்ரா. அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் அவர்கள். விஜய் முழு நேரம் மாயாவோட ரசிகராக மாறிட்டாரா இல்லை மாயாவோட பிஆராக மாறிட்டாரான்னு நமக்கு தெரியலைங்க. மாயா என்ன பண்ணாலையும் அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, உக்காந்தாங்க, எழுந்திரிச்சாங்க, சிரிச்சாங்கங்க, முறைச்சாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஃபயர் விட்டுட்ருப்பானுங்க சில பேர். அந்த லெவலுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வர்மா உள்ளியும் பண்ணிகிட்ருக்காப்புல. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட் இஸ், நம்ம பூர்ணிமா அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. பூர்ணிமா என்ட்ரி கொடுத்த உடனே அவங்களோட பயண வீடியோக்கள்லாம் போடப்படுகிறது. சில இடங்களில் ரௌத்திரம், சில இடங்களில் அமைதி, சில இடங்களில் ஃபைட்டு, சில இடங்களில் முறைப்பு, சில இடங்களில் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா பூர்ணிமாவோட வீடியோ ஜெர்னியில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா அவர்கள் ஜென்யூனாக இருந்தாங்களா, ஜென்யூனாக இல்லையா, அவங்க ஒரு நேரங்களில் ஒரு மாதிரி இருந்தாங்க, அடுத்த நேரங்களில் வேறு மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனாலும் பூர்ணிமா அவர்கள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு. மாயா கிட்ட என்ன சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, நீ மட்டும் மரியாதையாக அந்த கப்பை அடிச்சுட்டு வெளியே வரல, உடலாம் பொழந்து கட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உசுப்பேத்தி அந்த பொண்ணை கடைசியாக 16 லட்சத்தை எடுத்து வெளியே அனுப்ப வச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க 2 பேரில் யார் வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஷனே நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரில் யார் ஒரு ஆள் வெளியே போனாலும்
இன்னொரு ஆளை வந்து எப்படியாவது அந்த ஃபைனலிஸ்ட் ஆக்கிடணும், இல்லை வந்து அந்த ஃபைனலை வின் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற மோட்டோவில் வந்து இருந்தாங்க. அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சலுகைகள் வந்து கிடைக்கிறது மாயாவுக்கு மட்டும்தான், பூர்ணிமாவுக்கு கிடையாது. சரி ஓகே, நீங்கள் வந்து பொட்டியை தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா 24/7 கூட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் வந்து காட்டுறாங்க. அதனால் நீங்கள் வந்து பொட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுவும் 16 லட்சம். ஓகேங்களா, அர்ச்சனாவுக்கே பிட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மாயா, அவங்களே அவங்க வாயாளோட சொல்லிக்கிட்டாங்க. ஒருவேளை அர்ச்சனா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பொட்டியை கூட நாங்கள் எடுக்க சொன்னோம், ஆனால் அவங்க என்னமோ தெரில எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரே ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து டைட்டில் வந்து அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க, மாயா உள்ளே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட போகிற மங்காத்தா ஆட்டம் தான் பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர். அது கண்டிப்பாக மாயா ஹாசனுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாரிங்க, அந்த வார்த்தை நான் சொல்லலை, நம்மளோட சேனலுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிவிட்டேன், சாரி ஃபார் இட். அதுக்கப்புறம் விசித்ராவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க விசித்ராவை. நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ப்ராட்காஸ்ட் தானே, ஏதோ ஒரு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்யா, நீ ஒரு ஜென்யூன் பர்சன்யா, வேறு லெவல்யா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா அர்ஜு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு போனாங்க. ஓகேங்களா, டைட்டில் வின்னர்னு சொன்னது ஓகே, அண்ட் சர்காஸ்டிக்காக குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த ஒரு பிரச்சனையை வந்து விசித்ரா மேடம் எடுக்கிறாங்க. அந்த விசித்ரா மேடம் எடுத்து ஏன் அப்படி சொன்னா பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒருவேளை அந்த பிஆர் ஏஆர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து குட் ஜாப் குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து விசித்ரா அவர்கள் கிளப்புறதுக்காக இருந்தாங்க. அவங்கள எப்படியோ வந்து பேக் பண்ணி இன்றைக்கே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஒருவேளை விசித்ரா மேடம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட்டே அதுவாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் வந்து போயிருந்திருக்கும். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட, அதுவும் ஃபினாலே வீக்கில் கூட அது மாதிரி கண்டிப்பாக போயிருந்திருக்கும். எப்படியாச்சும் இந்த ஓட்டை வந்து தட்டி வாங்கி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்மி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அர்ச்சனா அவர்கள் விடுவாங்களா? இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்த ஒரு தேரை பாதியில் விட்டுட்டு போக சொல்கிறியாடா போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தமால் அடிச்சிருப்பாங்க விசித்ராவை நம்ம அர்ச்சனா அவர்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதகமாக மாயாவுக்கு அமையப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் ஆக மாட்டேங்குது. இப்போ டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி அதிகப்படியாக வந்து விசித்ரா நம்புறது வந்து மாயாவை தான். மாயா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் விசித்ரா எவிக்டாக வெளியே போனதுனால அதிகப்படியான வாக்குகள் வந்து விசித்ராவோடையது ஒட்டுமொத்தமாக மாயாவுக்கு போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ ஆல்ரெடி பூர்ணிமாவோட ஓட்டுக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு போகும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசித்ரா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுகள் இருக்குது, அவங்களுக்கும் போகும். நிக்சன் வெளியே போனாப்புல அவங்களுடைய ஓட்டுகளும் இவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய ஓட்டுகளும் நம்ம மேடம் வாங்கி கடைசியாக ஃபைனல் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. மேபி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு பற்றி பேசும்போது பூர்ணிமா அவர்கள் வந்து கையை மட்டும் இப்படி காட்டுறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. ஓகே நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை நல்லா பண்ணுறப்பா நீ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா ஒரு எஃபெக்டோடு வந்து சில விஷயத்த வந்து கொடுத்தாங்க விஷ்ணுவுக்கு. அதுவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மணிச்சந்திரா கிட்ட பேசும்போது, என்னடா சீக்கிரமாக வந்து பொட்டியை தூக்கணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடியே நானே தூக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அண்ட் ஃபன்னாகவும் சொன்னாங்க. அப்புறம் தினேஷ்க்கு வந்து ஜென்யூனாக வந்து பதில் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே செம்மையாக இருக்கீங்க, அதவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், வேறு லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது இந்த பேச்சின் அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கும்போது விசித்ரா, மாயா மற்றும் அர்ச்சனா. ஸோ விசித்ரா மேலே அவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்குது. பிக் இன்ஸ்பிரேஷனல், நீங்கள் வந்து ஒரு வேளை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்கிறாங்க. மாயா வந்து பார்த்திங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அர்ச்சனா அவர்கள் நீங்கள் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை கம்பேர் பண்ணி வந்து சொல்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, 3 பேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு போன பூர்ணிமா சொல்கிறாங்க. ஆனால் விசித்ரா அவர்களை நீங்கள் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறீங்க. உள்ளேயும் இருந்திருக்காங்க, வெளியே இருந்திருக்காங்க பூர்ணிமா அவர்கள். பூர்ணிமா என்ன வெளியே வந்த உடனே நல்லா பாத் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு போனாங்கல்ல, ஓகே. அது தவிர்த்து என்ன நடக்கு, என்ன பண்ணுறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்க, எப்படி போச்சு கேம் அப்படின்றத கண்டிப்பாக விசாரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரூவாகவும் ஓப்பனாகவும் ஸ்டேஜில் வந்து சொல்ல போது கூட
விசித்ரா மேமே இப்படி வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டிங்களடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹார்ட்டே வந்து கொதிக்குதுடா. போங்கடா டே. ஓகே கைஸ், இன்றைக்கி எபிசோடில் பெருசாக வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கலை. அதிலே தட்டி தேத்தி சில விஷயங்களை பற்றி மட்டும் பேசணும்னு நினச்சேன். அதுதான் வந்து பேசினேன். கொஞ்சம் நக்கலாக இருந்தாக்கா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஸோ ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால் பேசினேன். ஏதோ மனசில் ஒரு விரக்தி வந்து இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் போட மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு தவணை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.